السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم ويؤتي كل ذي فضل فضلا. கண்ணியமிக்க பெருமக்களே, நேரத்தினுடைய நிலை கருதி விரிவாக பேசுவதற்குண்டான நிலையில் இல்லை. முன்னால் சொன்ன எல்லா பெருமக்களும் சொல்லி காட்டியதைப் போல கல்வியிலும் ஆற்றலிலும் பேணுதலிலும் இறையச்சத்திலும் எல்லா நிலையிலும் முன்னோடிகளாக இருக்கக்கூடிய பெருமக்களை மேடையில் வைத்துக்கொண்டு அதையும் நம்முடைய சுல்தான் உலமா ஹஜ்ரத் அவர்கள் பயணப்பட இருக்கிறார்கள். நம்முடைய காசி சாப் அவங்களுடைய உடல்நிலையும் கருத்தில் கொண்டு நீண்ட நேரம் பேசுவதற்குண்டான ஒரு நிலையில் இல்லை. இருந்தாலும் ரொம்ப தூரத்திலிருந்து வந்திருக்கிறோங்கிறதுனால ஒரு 2-3 நிமிஷமாவது பேசணுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். எல்லோரும் இங்கே காசியை பற்றி அவங்களுடைய மகத்துவத்தை பற்றி நீங்கள் சென்னையில் ஏதாவது ஒரு பெரிய நிகழ்வு நடத்தணும், அந்த டேட்டுக்கு என்னை கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படிங்கிறத ஹஜ்ரத் அவர்கள் மேடையில் நமக்கு சொல்லி காண்பித்தார்கள். அந்த டேட்டு நீங்கள் பொருத்தமான டேட் நீங்கள் வச்சுக்கோங்க, என்னை கூப்பிடுங்கன்னு சொல்லி அவருடைய உதவியாளரையும் கூப்பிட்டு நம்பரை வாங்கிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் ஜமாத் உலமாவுடைய அந்த மாநாட்டில் நம்ம கலக்கணும், ஜமாத் உலமாவுடைய அந்த சேவையை பாராட்டணும் அப்படிங்கிறத ஹஜ்ரத் சொன்னாங்க. அதனால் சென்னை மாவட்ட ஜமாத் உலமா சபை பொருத்தமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பது உளப்பூர்வமாக இன்னும் சொல்லப்போனால் இது மாநிலம் செய்யாமல் விட்டுருச்சோ அப்படிங்கிற ஒரு கவலையும் சேர்ந்து எங்களுக்கு வருது. அந்த அளவுக்கு அந்த காரியத்தை நீங்கள் முந்திவிட்டீர்கள் என்பதை ஒரு வகையில் பொறாமையோடும் அதே நேரத்தில் மகிழ்ச்சியோடும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். எல்லோரும் இந்த பெருமக்களை பற்றி பேசினார்கள். மார்க்கத்தை பொறுத்த வரையில் மார்க்கத்தில் அமல் செய்கிறது ஒன்று இருக்குது, மதிக்கிறது ஒன்று இருக்குதுங்க. நான் எடுத்ததுனால ரொம்ப பேச போகிறேன்னு நினைக்காதீங்க. மார்க்கத்தில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று அமல் செய்கிறது ஒன்று இருக்குது, ஒன்று மதிக்கிறது ஒன்று இருக்குது. அமல் செய்வதை விட மதிப்பதைத்தான் மார்க்கம் உயர்வாக சொல்லி காண்பிக்கிறது. அமல் செய்வதை விட மதிப்பதை தான், இரண்டும் அடிப்படை தான் என்று சொன்னாலும் கூட கண்ணியப்படுத்துவதற்குத்தான் மார்க்கத்திலே மிகுந்த முக்கியத்துவம் இருக்கிறது. கண்ணியம் இல்லாத ஒரு அமல் உயிரற்ற வெறும் கூடு. அது கண்ணியம் இல்லாத ஒரு அமல்ங்கிறது உயிரற்ற வெறும் கூடு. வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப் மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஸல்லல்லாஹு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் 2 பேர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூ லஹபும் உக்பத் இப்னு அபீ முஈத் லஅனஹுல்லாஹ். அந்த 2 பேரும் பக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் நசீப் கிடைத்தது யாருக்கு சொன்னார்? ஹஜ்ரத் உவைஸுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. காரணம் என்னவென்று சொன்னால் கண்ணியப்படுத்தினார். இவங்க கண்ணியம் இல்லாமல் ஆகிட்ட காரணத்தினாலே அதனுடைய நிலை என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதனாலே பெரியவர்களை, சாலிஹின்களை, அருளாளர்களை, மார்க்கத்தினுடைய அடையாள சின்னங்களை அதை கண்ணியப்படுத்துவதுதான் அடிப்படையான விஷயம். தஅலீம் இல்லாத ஈமானோ தஅலீம் இல்லாத இபாதத்தோ நிச்சயமாக அது பயனற்றது. அதில் எந்த விதமான பயன்பாடும் இல்லை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவில் வாழும் காலம் வரை அவர்கள் செருப்பணியவில்லை, வாகனத்தில் பயணம் செய்யவில்லை. மதீனா முனவராவிலே கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சத்தம் போட்டு சொல்லுங்க. இவ்வளோ பெருமக்களை வச்சுட்டு நம்ம சொல்லாட்டா என்ன அர்த்தம்? நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய ஒரு வில் இருந்தது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினாங்கள் என்று கேள்விப்பட்டதிலிருந்து ஹஜ்ரத் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இமாமுல் அய்மா அவர்கள் ஒது இல்லாமல் அதை தொட்டதே இல்லை. பெருமக்களே, அந்த கண்ணியம் தான் அடிப்படை. நம்முடைய முன்னோர்கள் ஒரு அரபு எழுத்து கீழே கிடந்துச்சுன்னா கண் எடுத்து ஒத்துக்கொள்வார்கள் அல்லவா? அந்த பெருமை முன்னோர்கள் அவர்கள் நமக்கு வழிகாட்டிகள். ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எங்களுக்கு ஏதாவது நாங்கள் பஞ்சம் வந்தால், சிரமம் வந்தால், மழையினுடைய தேவை வந்தால் நாங்கள் ஹஜ்ரத் சையதுனா அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வசீலாவாக வைத்துத்தான் ரப்பிடத்தில் நாங்கள் முறையிடுவோம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களை வைத்து நாங்கள் கேட்டோம். அதற்கு பிறகு ரப்பே இன்னான தவஸ்ஸுலு இலைக்க பி அம்மி நபியினா அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்களை வைத்து கேட்போம், மழை வரும் என்று சொன்னார். அதனாலே பெருமக்களை, சாலிஹீன்களை, அருளாளர்களை, தகுதி மிக்கவர்களை, கண்ணியமானவர்களை கண்ணியப்படுத்துவதுதான் மார்க்கம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹஜ்ரத் அபூ சுஃபியான் அவர்கள், ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், காரணம் என்னன்னு சொன்னா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ஒரு தடவை அபூஜஹில் கன்னத்தில் ஓங்கி அடித்தான். அழுது கொண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்ன பொழுது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீ போய்
அபூ சுஃபியான் சொல்லுமான்னு சொன்னாங்க. அபூ சுஃபியான் அன்னை ஃபாத்திமா சின்ன பிள்ளை ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள தோளில் தூக்கிட்டு கொண்டு போய் நேராக அபூஜஹில்கிட்ட போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கு ஏதாவது கோபம் இருந்தாலும் கூட சின்ன பிள்ளையை நீ அடிக்கலாமா என்று கேட்டு ஃபாத்திமா நாகிய தோளில் தூக்கி வச்சு நீ ஒரு அடி கொடுமான்னு சொன்னான். ஃபாத்திமா நாகி அவர்கள் அபூ சுஃபியானுடைய தோளில் அமர்ந்து கொண்டு அந்த நேரத்தில் அபூஜஹிலுடைய கன்னத்தில் ஒரு அடி கொடுத்தாங்க. அந்த நேரத்தினுடைய முகம் மலர்ந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி ஓடோடி வந்து சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், யா ரப்பி லா தன்சாஹுன்னு சொன்னான். அந்த மரியாதை தான் அதற்கு அபூ சுஃபியான் அவர்களுக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைத்தது என்று சொல்வார். அதனாலே தகுதிமிக்கவர்களை நாம் கண்ணியப்படுத்துகிறோம், கண்ணியப்படுத்துவதன் விளைவாக நாம் கண்ணியம் பெறுகிறோம் என்று இங்கே பெருமக்கள் சொன்னார்கள். அல்லாஹு தாலா அந்த பெருமக்களுக்கு நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானாக. ஆமீன் சொல்லுங்க. நீண்ட ஹயாத்தை தந்தருள்வானா, நிறைவான ஆஃபியத்தை தந்தருள்வானா, முதுமையினுடைய சிரமங்களிலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு பாதுகாப்பை தந்தருள்வான்.